சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. வெங்கடேஷ் வந்து இனிமேட்டு ரத்னா எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ பின்னாடியே நான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, எனக்கு மதிப்பு மரியாதை எதுவும் தரமாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இவ பின்னாடியே வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? எங்கள் வீட்டில் இவளால் ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியல. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அம்மாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்கே வந்துட்டா. இனிமேட்டு தாலி கட்டினது எல்லாத்தையும் மறந்துடுங்கன்னு சொல்லி அவங்களோட உண்மையான முகத்தை வந்து காட்டுறாங்க. உடனே வந்து சண்முகம் பழைய சண்முகமாக இருந்தால் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க அடிக்கலை. மாப்பிள்ளை பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, என் தங்கச்சிக்காக நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து முதல்ல அவங்க தங்கச்சிக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இது மாதிரி காலில் விழுந்துட்டா எல்லாமே சரியாக போச்சா? நான் ஒன்றும் உங்களை வேணும்னு இது மாதிரிலாம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க. உங்கள் தங்கச்சி ஆரம்பத்துலேருந்து எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, முத்துப்பாண்டி எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? எனக்கு மனசில் அவ்வளோ கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஆட்டோ ஏறி போயிடுறாங்க வீட்டுக்கு. ஒரு பக்கம் கரெக்டாக வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க சந்தானம். இது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. சந்தானம் வந்து சௌந்தரபாண்டி கிட்ட அடுத்தது நம்ம ரத்னாவோட அவன் 2 பேரும் வந்து ஒத்துமையாக இருந்தால் தான் சண்முகம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து அசிங்கப்பட முடியுங்கிற மாதிரி சந்தானத்துக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சௌந்தரபாண்டி. உடனே சௌந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க. டேய், நீ இப்போ ஒரு வாட்டி மட்டும் ஜெயிச்சா போதுமா? ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து அவங்களாம் பயப்படணும், ஜெயிக்கணும். சரியா? அப்படி ஜெயிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? ரத்னாவோட சேர்ந்து நீ இருந்தால் மட்டும்தான் அவங்க கட்டுப்பாடு என்றைக்குமே வந்து உங்ககிட்ட இருக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சந்தானம். என்ன நினச்சிங்க? என்ன சும்மா சும்மா வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானே, முதல்ல அவளை கல்யாணம் பண்ணதுக்கு எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவளை போட்டு பாடாப்படுத்தணும் தான். எத்தனை வாட்டி என்னை அசிங்கப்படுத்தியிருப்பா, நம்ம குடும்பத்தை வந்து எட்டி மிதிச்சிருப்பா. அதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கணும்ல. முதல்ல அவள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கால்ல, அதை அவகிட்டேருந்து வந்து எடுக்கணும். அவளை வேலையை விட்டு துரத்தணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ நடந்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் என்னோடய ஆட்டத்தைன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தோடு வந்து வெங்கடேஷ் மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. நேற்று நடந்த விஷயத்துக்கெல்லாம் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் வந்து இவ்வளோலாம் கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வெங்கடேஷ். சொன்னோன்னே பரவாயில்ல மாப்பிள்ள, என்னமோ உங்கள் கோவம் வந்து தணிய மாட்டீங்கன்னு நினச்சேன். ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சேன். எனக்கு கோவம்லாம் இல்லை. ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், என்கிட்ட சொல்லாமல் இவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்கக்கிட்ட சொன்னேன்னு இன்னொரு வாட்டி உங்கள் தங்கச்சி எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்களா? என்கிட்ட சொல்லிவிட்டு போயிருந்தா நேற்று இது மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. சந்தானத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையா, இல்லை அவங்க போய் சொல்கிறாங்களா, ரத்னா போய் சொல்கிறாங்களாங்கிற விஷயத்துக்குள்ளே வரலை. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு போகணும். உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் உங்கள் தங்கச்சியை என் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அவரே இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காரு, இதுக்கு மேலே என்னடா? நான் இப்போ இறங்கி வரல. உங்களை தினம் வந்து கஷ்டப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இப்படியெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேவலமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம வெங்கடேஷ் வந்து மனசில் இது வந்து தெரிஞ்சிருது நம்ம ரத்னாவுக்கு. இவர் இருக்கிற குணத்தை பார்த்தா பின்னாடி பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரி மாப்பிள்ள, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னனால ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே வீட்டுக்குள்ளே வந்து மரியாதையோடு வந்து வராங்க. சண்முகம் வந்து அப்படியே பார்க்கலான் இருக்கிறப்ப கால் மேலே கால் போட்டுட்டு நம்ம இவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக வந்து இவர் இப்படியெல்லாம் நடந்துக்கலையே, இனிமேட்டு இப்படி தான்ப்பா இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து அமைதியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இருப்பினும் வந்து ரத்னாவுக்கு வந்து ஏதோ ஓரளவு கெஸ் பண்ணிடுறாங்க. இவர் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு நம்மளை போகிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது அவங்க வேலை பார்க்குற இடம் இருக்குல்ல, அந்த இடத்தையே வந்து வாங்கணும். திருப்பியும் வந்து சவுந்தரபாண்டிக்கிட்ட வந்து அந்த இடத்த வந்து கொடுக்கணுங்கிறது தான் இவங்களோட எண்ணமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சவுந்தரபாண்டி திட்டத்தை வந்து ரத்னா, பரணி, சண்முகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து எப்படி தவிடுபடி ஆக போகிறாங்க. இதுக்கு வெங்கடேஷ் வந்து அந்த பக்கம் சேர்ந்து வில்லனாக ஆக போகிறாங்க. வெங்கடேஷோட உண்மையான முகத்தை வந்து ரத்னா ஏதோ ஓரளவு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து கண்டுபிடிக்கல. நம்ம சண்முகத்துக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் அவங்க என்ன செய்ய போகிறாங்க? பழைய சண்முகமாக மாற போகிறாங்களா? இல்லை வெங்கடேஷ் கிட்ட நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது மாப்பிள்ளன்னு சொல்லி தங்கச்சிக்காக ரொம்ப அன்பாக வந்து பேசி அவர் மனசை மாற்ற போகிறாரா? இல்லை திருப்பி வெங்கடேஷை வந்து புரட்டி புரட்டி அடிக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோடு அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி இப்போ திருந்திட்டாங்க. இப்போ அந்த கேரக்டரை வந்து நம்ம
வெங்கடேஷ் வந்து நெகட்டிவ் ரோலுக்கு வந்து போகிறாங்க.